ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வாழைப்பழம் பழுத்துடுச்சுன்னா அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இப்போது அந்த வாழைப்பழத்தை நான் ஃபோக் வச்சு மசிச்சுக்கிறேன். இப்போது பவுடர் பண்ண சுகர் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் துருவன தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ குழிப்பணியாரம் சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது உள்ள சூடு இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் வெந்து விட்டுரும். இந்த பக்கம் திருப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டுட்டு அதே 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருக விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிட்டு உள்ளே வேகாமல் ஆகிடும். இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் எங்கள் வீட்டில் இதுதான், நீங்களும் ட்ரை பண்ணி